வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார். இன்றைய இந்தியாவில் வேளாண் துறை வயல்வெளிக்கு வெளியே பல்வேறு துறைகளுக்கு விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மேம்பட்டு வருகிறது. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களால் குறிப்பாக ஜவுளித்துறையில் முக்கிய பலன்கள் ஏற்பட உள்ளன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இனி விரிவான செய்திகள். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக மத்திய நிதி அமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார். குறிப்பாக இந்த 6 ஆண்டுகள் முழுவதிலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் அதிக வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாக அவர் இன்று கொல்கத்தாவில் பாரத் வர்த்தக சபையின் 125ஆம் ஆண்டு விழாவில் பேசுகையில் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதலாவது காலாண்டில் எட்டப்பட்ட வளர்ச்சி 2வது காலாண்டிலும் தொடரும் என டாக்டர் நாகேஸ்வரன் தெரிவித்தார். கடந்த ஜூலை ஆகஸ்ட் மாத நிலவரங்கள் இதற்கு சாதகமாக உள்ளதாகவும் அவர் கூறினார். சர்வதேச செலாவணி நிதியம் வெளியிட்டுள்ள மதிப்பீடுகளின்படி 2027-28ஆம் ஆண்டில் இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பு 5 லட்சம் கோடி அமெரிக்க டாலராக அதிகரிக்கும் என்று டாக்டர் நாகேஸ்வரன் மேலும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மக்கள் சேவை நல்லாட்சி என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் நாட்டில் மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் கொண்டுவர அயராது உழைத்து வருகிறது. வேளாண் சார் செயல்பாடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வேளாண் துறையை பன்முகத் துறையாக மேம்படுத்தி இருப்பது குறித்து இன்று சேவை திருவிழா என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம். இன்றைய இந்தியாவில் வேளாண்மை வெறும் வயல்வெளிக்கு உட்பட்ட துறையாக அன்றி தொடர்புடைய பல்வேறு துறைகளுக்கும் விரிவடைந்து வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இது தொடர்பாக அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகளால் விவசாயிகளுக்கான வருவாய் வாய்ப்புகளும் கிராமப்புற குடும்பங்களின் பொருளாதார நெகிழ்வுத்தன்மையும் அதிகரித்துள்ளன. வளர்ச்சி திட்டங்களின் எல்லா பலன்களும் எல்லா விவசாயிகளுக்கும் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி வருவதாக இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். ये मेरे देश के किसानों ने भी ताकत दिखाई. हम छोटे किसान हो, पशुपालक हो, मछुआरे हो, देश के विकास की अनेक योजनाओं का लाभ आज हम उन तक पहुंचा रहे हैं. पीएम किसान सम्मान निधि हो, रेन वाटर हार्वेस्टिंग हो, सिंचाई की योजनाएं हो, क्वालिटी सीड्स हो, फर्टिलाइजर की आवश्यकता हो. பழங்கள், காய்கறிகள் மற்றும் நறுமண பொருட்களின் உற்பத்தியில் தற்போது இந்தியா உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய பால் உற்பத்தி நாடான இந்தியாவில் பால் பண்ணைத்துறை தற்போது கிராமங்களின் செழிப்பிற்கு ஆதாரமான தூணாகவே மேம்பட்டுள்ளது. ராஷ்டிரிய கோகுல் இயக்கம் போன்ற முன்முயற்சிகள் மூலம் உள்நாட்டு கால்நடை இனங்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. நமது கடல்சார் ஆதாரங்கள் மற்றும் உள்நாட்டு நீர் ஆதாரங்களின் வலுவை வெளிப்படுத்தும் வகையில் மீன்வளத்துறையின் ஏற்றுமதி $20 பில்லியன் தாண்டி அதிகரித்து வருகிறது. பிரதமரின் மத்திய சம்பத்தா திட்டத்தினால் இந்தியாவின் மீன்வளத்துறையும் மீன் வளர்ப்புத்துறையும் நவீனமாகி வருகின்றன. விவசாயிகள் ஒற்றை பயிரை நம்பி இருந்த நிலை மாறி நம் நாட்டில் தற்போது வேளாண் சார் துறைகளின் வளர்ச்சி அதிகரித்து வருவதால் விவசாயிகளின் வருவாய் பாதுகாப்பு உறுதியாகி உள்ளது. வேளாண் சார் துறைகளின் வளர்ச்சியினால் வளங்குன்றா எதிர்காலத்திற்கான எண்ணற்ற வாய்ப்புகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நேபாளத்தின் இடைக்கால பிரதமர் திருமதி சுசீலா கார்கியுடன் தொலைபேசியில் உரையாடினார். நேபாளத்தில் அண்மையில் ஏற்பட்ட துயரகரமான உயிர் இழப்புகளுக்கு தாம் இரங்கல் தெரிவித்துக் கொண்டதாகவும் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்பதற்கான நேபாள அரசின் முயற்சிகளுக்கு இந்தியாவின் ஆதரவை உறுதிப்படுத்தியதாகவும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் நாளை தேசிய தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நேபாள மக்களுக்கு அவர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வாழ்க்கையில் இளம் பருவத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டு தேசிய விருது பெற்ற சலோ ஜீத்தே ஹைங் திரைப்படத்தை பிரதமரின் 75வது பிறந்த நாளையொட்டி நாடு முழுவதும் பெரும் எண்ணிக்கையிலான பள்ளிகள் மற்றும் 500 திரையரங்குகளில் திரையிட மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. சுயநலமற்ற மக்கள் சேவை என்னும் சுவாமி விவேகானந்தரின் கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒரு சிறுவனின் கதை பற்றிய இத்திரைப்படம் புதுச்சேரியில் இன்று மாலை 6 மணிக்கு PVR திரையரங்கின் 3வது திரையில் திரையிடப்படுகிறது. வரும் 24ஆம் தேதி வரை இக்குறும்படம் திரையிடப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி இவ்வாண்டு சுதந்திர தினத்தன்று அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களை டெல்லி செங்கோட்டை கொத்தளத்தில் இருந்து அறிவித்தார். சாதாரண மக்களின் வாழ்வை எளிதாக்கும் வகையில் பல்வேறு துறைகளுக்கான வரி குறைப்பை இம்மாதம் 3ஆம் தேதி GST சபை அங்கீகரித்து பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை நிறைவேற்றியது. இதில் குறிப்பாக ஜவுளித்துறைக்கான GST சீர்திருத்தங்கள் குறித்து இன்றைய தொகுப்பில் பார்க்கலாம். அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களில் ஜவுளித்துறைக்கு வழங்கப்பட்டுள்ள வரி குறைப்பினால் சாதாரண மக்கள் மீதான வரிச்சுமை குறைகிறது. ஜவுளித்துறைக்கு தேவையான செயற்கை இழைகள் மீது இதுவரை விதிக்கப்பட்டு வந்த 18% GST தற்போது 5% குறைக்கப்பட்டுள்ளது. செயற்கை இழை நூல் மீதான வரியும் 12% 5% குறைக்கப்பட்டுள்ளதால் ஜவுளித்துறையில் உற்பத்தி செலவுகள் குறைந்து சந்தை தேவையும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஆயத்த ஆடைகள் மீதான வரியும் 5% குறைக்கப்பட்டுள்ளதால் நவநாகரிக ஆடை ரகங்களின் விலை குறைகிறது. இம்மாற்றங்களால் நடுத்தர மற்றும் குறைந்த வருவாய் பிரிவினர் பயன்பெறுவதுடன் சர்வதேச அளவிலான ஜவுளி சந்தையில் இந்தியாவின் போட்டித்திறன் அதிகரித்து உலகின் முக்கிய ஜவுளி கேந்திரமாக இந்தியா மேம்படும் வாய்ப்புகள் வலுப்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதிய சீர்திருத்தங்களால் சாதாரண மக்கள் மீதான வரிச்சுமை குறைந்து பொருளாதாரம் வலுப்பெறும் என்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி இத்தீர்மானத்தின் மீது பேசுகையில் கூறினார். குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றுள்ள திரு CP ராதாகிருஷ்ணனுக்கு அவையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் வணிகம் புரிவதை எளிதாக்கும் மசோதாவும் இதே நோக்கத்துடன் இதர சட்டங்களை திருத்துவதற்கான மசோதாக்களும் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. முன்னதாக பிரான்சிஸ் போப்பாண்டவர், கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தன், ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சிபு சோரன், நாகாலாந்து முன்னாள் ஆளுநர் இல கணேசன் ஆகியோரின் மறைவிற்கு அவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. சட்டமன்றத்தின் கூட்டத்தொடரை 10 நாட்களுக்கு நடத்த வேண்டும் என கோரி அவையில் சபாநாயகர் இருக்கை முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்ட திமுக மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர்களை அவையில் இருந்து வெளியேற்ற பேரவைத் தலைவர் திரு R. செல்வம் உத்தரவிட்டார். குடிநீர் பிரச்சனை குறித்து பேச அனுமதிக்கப்படாததால் அமளியில் ஈடுபட்ட சுயேட்சை உறுப்பினர் திரு நேருவும் அவைத்தலைவர் உத்தரவின் பேரில் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டார். இன்று தொடங்கிய புதுச்சேரி சட்டமன்றத்தின் கூட்டத்தொடர் இன்றே காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் மாநில அளவிலான மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடந்த 2023-24 ஆண்டில் 47,902 கோடி ரூபாயாக 7.16% அதிகரித்துள்ளது. இது அதற்கு முந்தைய ஆண்டில் 44,700 கோடி ரூபாயாக இருந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளுக்கான முதன்மை தலைமை கணக்கு அதிகாரி திரு திருப்பதி வெங்கடசாமி இன்று புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். 2023-24 ஆண்டிற்கான புதுச்சேரி அரசின் கணக்கு பதிவேடுகளை ஆராய்ந்து மத்திய கணக்கு தணிக்கை அலுவலகம் தயாரித்துள்ள தணிக்கை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக அரசிடம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்களின்படி கடந்த நிதியாண்டில் புதுச்சேரி அரசின் வருவாய் பற்றாக்குறை 24 கோடி ரூபாயாகவும் நிதி பற்றாக்குறை 463 கோடி ரூபாயாகவும் உள்ளது. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் நிதி பற்றாக்குறையின் விகிதம் 0.97% என்றும் இது 3% இலக்கிற்கு உட்பட்டதாகவே இருப்பதாகவும் திரு வெங்கடசாமி கூறினார். ஆயினும் புதுச்சேரி அரசு வருவாய் மிகை மற்றும் நிதி மிகை நிலையிலிருந்து வருவாய் பற்றாக்குறை மற்றும் நிதி பற்றாக்குறை நிலைக்கு மாறி இருப்பது கவனிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைய தினம் தஞ்சை, நாகை, திருவாரூர், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 24ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் தலா 6 சென்டிமீட்டர் மற்றும் 10 கண்ணு உள்ளிட்ட இடங்களில் தலா 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாக தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் கூறியுள்ளார். இன்றைய இந்தியாவில் வேளாண் துறை வயல்வெளிக்கு வெளியே பல்வேறு துறைகளுக்கு விரிவடைந்து பன்முகத்தன்மை கொண்டதாக மேம்பட்டு வருகிறது. அடுத்த தலைமுறை GST சீர்திருத்தங்களால் குறிப்பாக ஜவுளித்துறையில் முக்கிய பலன்கள் ஏற்பட உள்ளன. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் GST சீர்திருத்தங்களை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.